நீங்காத வடுவாக இன்றைக்கு இருப்பது மாண்புமிகு அம்மாவுடைய மர்ம மரணம். அந்த மர்ம மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை வேண்டும் என்பதன் குறித்து இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரில் மாபெரும் உண்ணாவிரத அறப்போர் காலை 9 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அது முழு வெற்றியடைந்து நிறைவு பெறுகின்ற கட்டத்தை எட்டியுள்ளது. எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது? ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள், கைக்குள், பிடிக்குள் இயக்கம் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் உருவானது. அதை நிறைய டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் சென்று விட மாட்டேன், அதற்கு நான் என்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக நடத்தினார்களோ அதை போலதான் என்னுடைய காலத்திலும் எனக்கு பின்னாலே 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்கும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மளை வழிநடத்தி சென்றார்கள். இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட குடும்பம் கட்சியையும் ஆட்சியும் கபலீகரம் செய்கின்ற ஒரு அசாதாரணமான சூழலை இன்றைக்கு நம்முடைய இயக்கத்திலே ஏற்பட்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய இயக்கத்தையும் கட்சியும் ஒரு குடும்பத்திலிருந்து அந்த பிடிப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து மீண்டும் மக்கள் இயக்கமாகவும் மக்களாட்சியின் வழிதான் நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தர்ம யுத்தத்தினை தொடங்கினோம். இந்த தர்ம யுத்தத்தின் தொடக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய சாவில் இருக்கின்ற மர்மம். 75 நாள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றார்கள். சிகிச்சை பெற்ற பொழுது யாரையும் உள்ளே சென்று பார்க்கப்படவில்லை. தினந்தோறும் நாங்கள் காலையில் செல்வோம், இரவு வரை அங்கே இருப்போம், வருவோம். ஒரு தடவை கூட எங்களை பார்க்க அவர்கள் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற சூழலில் இருக்கின்றார்களே, மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னதான் அப்படி சிக்கலான வியாதி இருக்கிறது? வெளிநாடுகளுக்கு சென்று லண்டன் அல்லது அமெரிக்கா சென்று வைத்தியம் செய்து நாம் அம்மா அவர்களை நாம் உயிரோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல முறை அவர்களை மன்றாடினோம். வெளிநாடுகளுக்கு சென்று மாண்புமிகு அம்மா அவர்களை வைத்தியம் செய்யலாம் என்று அவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைகின்ற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நான் 6:30 வீட்டில் இருக்கும்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்களாமே என்று சொன்ன பொழுது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு காலத்தை கடத்தி 11 மணி வரைக்கும் நேரத்தை கடத்தி 11 மணிக்கு காலமாக்கி விட்டார் என்ற செய்தியை தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள். அதற்கு முன்னால் இந்த 75 நாளும் என்ன மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்த அன்று கூட இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் அரசுடைய செயலர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் எட்டுகிற சூழல் இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினார்கள் என்று. எந்த செய்தியும் என்னை பொறுத்தவரை என்னிடம் தெரிவிக்கவில்லை. இந்த அறிக்கையை வெளியிட்ட அரசு செயலாளர் வாபஸ் பெறவில்லை என்றால் அவர் மீது நான் நீதிமன்றத்தில் உறுதியாக வழக்கு தொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு செய்தி, 4 நாளுக்கு முன்னால் ஒரு செய்தி,
விஜயபாஸ்கர், அவர் ஆல் ரவுண்ட் பிளேயர், அவர் ஆல் ரவுண்ட் பிளேயர். அவருடைய கையால் அந்த 2வது ஃப்ளோர்ல அம்மா இருந்தாங்கல்ல, 2வது ஃப்ளோர்ல 7 பேர் அவர் கையால போட்டு வச்சிருந்தார். அந்த 2வது ஃப்ளோர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஒரு நோட்டு வச்சிருப்பாங்க, பேனா வச்சிருப்பாங்க. யார் வந்தாலும் பன்னீர்செல்வம் வந்தார், இத்தனை மணிக்கு வந்தார், எங்கே சென்றார், உட்கார்ந்தார், எழுந்தார், டீ சாப்பிட்டாரு, யாரோட பேசினார். என்னை போல அன்னைக்கு வர்றவங்க 24 நேரம் குறிப்பெடுத்துக்கூடிய விஜயபாஸ்கர் கொடுக்கறது அவனுக்கு வேலை. அது 7 பேருக்கு. என்னை பார்த்தோன்னா வந்து அந்த நோட்டில் பாக்கெட்லாம் உள்ள போட்டுக்குவானுங்க. ஒரு மனப்படமா வந்து என்ன இப்போ இத்தனை பேர் அங்கங்கே முக்கில் இருக்கிறாங்க, இவங்களை ஆஸ்பத்திரி எல்லாம் ஒரு நான் 10-15 நாள் பார்த்த முகமே தேடி நின்றுட்டே இருக்காங்களே, ஒரு வேலையும் செய்யறது இல்லை இவங்க, ஆஸ்பத்திரி வேலையும் செய்யறதில்லை, ஆஃபீஸ் வேலையும் செய்யறதில்லை. பார்த்து அப்புறம் கேட்கும்போது விஜயபாஸ்கர் அங்கங்கே ஆளை நிப்பாட்டி வச்சிருக்காரு அப்படின்னு. அந்த விஜயபாஸ்கர் சொல்றாரு, விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, நீதி விசாரணை அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றாரு. நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி, நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி. நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். முதல்ல என்னை விசாரிச்சுட்டு என்ன நடந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யாரு முதல் குற்றவாளி? விஜயபாஸ்கர் தான். எல்லா அமைச்சர்களையும், தலைமை கழக நிர்வாகிகளையும் எல்லாம் எங்களை எல்லாம் கூப்பிட்டு, சசிகலா மட்டும்தான் நான் உள்ள அனுமதிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள, எனக்கு உதவியாத்தான், அவங்க எந்த அரசியல் ஈடுபட மாட்டாங்க, யாரும் அவரோடு பேசக்கூடாது, பேசுவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது. ஆனால் என்னால் நீக்கி வைக்கப்பட்டவர்கள் இந்த பட்டியலில் வகிச்சல்ல, அவங்க குடும்பத்தில் யாரு கூடயும் நீங்கள் பேசக்கூடாது, பேசினால் உங்களை நான் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி விடுவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு, நான் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் குடும்பத்தில் யாரையும் என் வீட்டினுள் உள்ளே நுழையவிட மாட்டேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். எல்லா அமைச்சருக்கும் தெரியும், தலைமை கழக நிர்வாகிக்கும் தெரியும். இதுதான் உண்மை நடந்ததுங்க. 2012 இருந்து 2005 அம்மா அவர்கள் மருத்துவமனை வைக்க வர வரைக்கும் நான் சசியோட பேசுனதே இல்லை. அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து 24 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு பார்த்தாங்க, நல்லா இருக்காங்க அம்மா, சரிங்க அப்படின்ட்டு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நடந்த உண்மை. ஆக அரசியலில் ஈடுபட மாட்டேன், அக்காவுக்கு சில பேர் சதி திட்டம் தீட்டினார்கள் என்று சொன்னார்களே, அந்த சதி திட்டம் என்ன சதி திட்டம்? கட்சியும் ஆட்சியும் தங்கள் குடும்பத்துக்கள் கொண்டு வருகின்ற சதி திட்டம். அந்த சதி திட்டம் தெரிந்தவர்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இவர்களை எல்லாம் தங்கள் இல்லத்திலிருந்து வெளியேற்றினார்கள். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இவர்கள் மட்டும் உள்ளே வந்தார்கள். ஆனால் அந்த சதி திட்டம் தொடர்ந்து இப்பொழுது அது நிறைவேறிருக்கின்றதான் இன்றைக்கு நடந்திருக்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நம்முடைய இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட நம்முடைய இயக்கம் இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த தர்ம யுத்தம் இப்பொழுது நம்மால் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்ம யுத்தம் இயக்கத்தையும் இன்றைக்கு கட்சியில் சசிகலாவுடைய பினாமியாக உட்கார்ந்து இருக்கின்றார்கள் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி. அந்த 122 வாக்குதான் அவங்களுக்கு. 7.5 கோடி தமிழ் மக்களும் இன்னைக்கு நம்மோட இருக்கிறாங்க. இதைத்தான் சொன்ன சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஐயா, அவங்க விடுங்க, 15 நாள் அங்க வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்களாம் கூவாத்தூர் எம்எல்ஏ, அவங்களாம் அவங்க ஊர் தொகுதிக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஒரு 3 நாள் போய் தொகுதி மக்களை சந்திச்சு என்னன்னு கருத்து கேட்டு வந்து ஓட்டு போடட்டும். முடியாதுன்னு. சரி விடுங்க, ரகசிய வாக்கெடுப்புலாம் நடத்தினா அதுக்கு முடியாதுன்னாரு. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த ஆட்சி வந்து பினாமி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பினாமி ஆட்சியில் இது யார் கைக்குள்ள இருக்கு? யார் நடத்துறா? ஆனா மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆக இந்த உரிய நீதி விசாரணை வந்தால் மட்டுமே மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தினுடைய முடிச்சு அவிழ்க்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த முதல் படி நம்முடைய உண்ணாவிரத அறப்போராட்டம்.
நீதி விசாரணை வரும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும். நம்முடைய கட்சியை திருமதி சசிகலா அவருடைய குடியிலிருந்து மீட்கவும், நமது ஆட்சியை சசிகலா அவருடைய குடும்பத்திலிருந்து மீட்க வரை இந்த தர்ம யுத்தம் ஓயாது 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 தொடரும். எவ்வளவு பெரிய தியாகத்தையும் நாம் சந்திப்பதற்கு தயாராகவே நாங்கள் இருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கப்பட்ட இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் வளரும், மக்கள் ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கும் என்ற சபதத்தினை நாம் ஏற்போம். இன்று முதல் அந்த லட்சியத்தை அடைவோம். அனைவரும் ஒன்று கூடுவோம், உழைப்போம், வெற்றி அடைவோம் என்று கூறி விடுகிறேன்.